ஹாலிவுட்ல வந்து வருஷத்துக்கு 2-3 சூப்பர் ஹீரோ படங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்க டிசி மார்வல்ங்கிற மிகப்பெரிய ஒரு காமிக்ஸ் கம்பெனி வேற இருக்கு. அதை பேஸ் பண்ணி நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்க தொடர்ந்து ஹிட் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஹீரோ படங்களுக்கு இங்க அந்த அளவுக்கு இது இல்ல, மார்க்கெட் இல்ல. ஆனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமாயண மகாபாரதங்கிற மிகப்பெரிய ஒரு மித்தாலஜி லெஜண்ட்ஸ் இருக்கு, 2 புக்கு. அதை வச்சு நிறைய வந்து அப்ப புராண படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அது சூப்பர் ஹீரோ படங்களுக்குள்ள சேராது, மித்தாலஜிக்குள்ள சேர்ந்துரும். ஆமா, அதனால வந்து இங்க அந்த அளவுக்கு வந்து வந்தது இல்ல சூப்பர் ஹீரோ படங்கள். ஆனாலும் ஒரு ஹிந்தியில வந்து மிஸ்டர் இந்தியான்னு சேகர் கபூர் டைரக்ட் பண்ண படம் ஒன்று வந்துச்சு. அது ஓரளவுக்கு ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்விசிபிள் மேன் அதை பேஸ் பண்ணி எடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து கேப் தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ரித்திக் ரோஷன் நடிச்ச கிறிஸ் வந்துச்சு. அதான் முழு நீள சூப்பர் ஹீரோ படம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து சவுத்துல பாத்தீங்கன்னா மிஷ்கின் டைரக்ட் பண்ணி முகமடி வந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு. அது வந்து சூப்பர் ஹீரோ படங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி, அதாவது காப்பி மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஒரு தனித்துவமா இல்லாம. ஆனா மலையாளத்துல வந்து மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து அவன கேரளா போக்லோரை வச்சு அந்த மண்ணை பேஸ் பண்ணி வந்து வந்த படம். அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் படங்கள் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அந்த படம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு போக்லோர்ல வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த சூப்பர் ஹீரோ படம் லோகா. கல்யாண பிரியதர்ஷன், நஸ்லின், அப்புறம் பல கேமியோக்கள் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன, பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு திடீர்னு வந்து குடியேறாங்க சந்திராங்கிற ஒரு பொண்ணு. அது ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல வந்து நஸ்ரின் இருக்காப்புல. அவர் வந்து அந்த பிள்ளை மேல ஒரு லவ் வருது. அதனால அந்த பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஃபாலோ பண்ணக்கப்புறம் பல அதிர்ச்சிகரமான விஷயம்லாம் இவருக்கு வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் லவ் பண்ணாரா, அந்த புள்ள யாரு, அது ஏன் இப்படி வந்து ஒரு மிஸ்டிக் கேலா இருக்கு, அதுதான் வந்து மீதி கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படங்களுக்கு வந்து பயங்கரமா பாடம் எடுத்த படமா இருக்கு அந்த படம். அந்த சூப்பர் ஹீரோ மெட்டீரியல் யூஸ் பண்ணதும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜிலாண்டி அந்த வகையை சேரும் அது. ஏன்னா இந்த டார்க் நைட், பேட்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஜிலாண்டி, அதாவது ஒரு விஜிலாண்டி படங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சிட்டிக்குள்ள பயங்கர தவறுகள் நடக்கும், அதை தட்டிக்க ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரு, இல்லைன்னா சாதாரண மனுஷனும் வருவாரு. அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. இப்ப நீங்க சார்லஸ் ப்ரான்சன் நடிச்ச டெத் விஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், அந்த மாதிரி ஒரு கதை தான். அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்ல நான் சேவ் மனிதன், அதாவது விஷால் நடிச்ச கிடையாது, அதுக்கு முன்னாடி ரஜினி நடிச்ச படம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராபின்ஹுட் மாதிரி, அதாவது நைட்டு வந்து இந்த மாதிரி கொலகாரம் இந்த மாதிரி தவறு நட செய்யறவங்களாம் வந்து கொள்ளுவாரு. அந்த மாதிரி படங்களை வந்து இது வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு இந்த படம், சந்திராங்கிற படம். இது வந்து ஸ்பாயிலரா கூட சொல்லி தான் சூப்பரா சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா கேரளா போக்லோரை வச்சு இந்த படமே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய கெஸ்ட் ரோல் வந்துகிட்டே இருக்கு இந்த படத்துல. அந்த கேமியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இதுல கத்தனார்னு சொல்லி ஒரு கேமியோ இருக்கும், ஒரு கேரக்டர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோரி. அதாவது ஒருத்தர் கேரளால வந்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு பேயை வந்து அடக்குனாரு. அந்த பேய் தான் வந்து கல்லியங்காட்டு நீலிம்பாங்க. அது வந்து கேரளால வந்து போக்லோர் ஸ்டோரிஸ்ல ஒரு மெயின் பார்ட் அந்த கல்லியங்காட்டு நீலிங்கிறது. ஏன்னா யக்ஷி வகை, அது யக்ஷி வகையை சேர்ந்தது. அது வந்து யக்ஷினா என்னன்னா வேம்பேர் தான், அது யக்ஷின்னு சொல்றது. தமிழ்ல மோகினி இந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான். ஆமா, அந்த மாதிரி நிறைய வந்து அந்த மண் சார்ந்த விஷயங்களை வந்து நாட்டார் கதையில வச்சு இந்த படம் நிறைய கேரக்டர்ல உருவாக்கி இருக்காங்க. இது வந்து நல்ல கனெக்ட் ஆகுது நமக்கு. இந்த மாதிரி தான் ஒரு படம் எடுக்கணும். வெஸ்டர்ன் வந்து ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம கொடுக்கணும். ஆமா, நம்மளோட இதுதான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த மாதிரி நம்ம கருப்பு சாமியோடது, முனீஸ்வரன், இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்வி விட்டுருப்போம் கதைகள்லாம். அந்த மாதிரி ஒரு படம் இப்போ எப்படி காந்தாரெல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி. ஆனா கல்கி தான் இதுல பிரச்சனை. என்னன்னா கல்கி மாதிரி சூப்பர் படங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து தமிழ், இந்தியாவோட இதே இல்ல, எசன்ஸே இல்ல, இந்திய தன்மையோட இல்ல. அது வந்து ரொம்ப ஸ்டார் வார்ஸோட மெட்டீரியலா இருந்துச்சு. அதுலதான் இந்த படம் வந்து வேறுபடுது. ஒரிஜினல் இந்தியன் மூவியா கொடுத்திருக்காங்க, இந்தியன் சூப்பர் ஹீரோ படமா கொடுத்திருக்கானுங்க. ஒரு அட்டகாசமா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரீச்சர் படத்துல இருந்து நிறைய எலிமெண்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு இதுல. அதுல வந்து ஆமா, அது வந்து நம்ம அந்த சாத்தன் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரீச்சரோட இன்ஸ்பயர் நிறைய இருந்துச்சு. ஒரு சூப்பரா இருந்துச்சு படம். நல்ல ஒரு பவர் பேக்டா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எப்படின்னா இது வந்து வித்தியாசமான கதை இல்ல, எல்லாம் பார்த்த கதை தான். ஆனா இதுல வந்து என்ன வித்தியாசப்படுத்திருக்கானுன்னா அந்த கேரளா லேண்ட்ஸ்கேப் வந்து வச்சிருக்கானுங்க, அவங்களோட கதைகளை வச்சிருக்கானுங்க. அதான் மெயின். படம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுறது கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறுத்தி நிதானமா, ஏன்னா பார்ட் 1 போட்டாங்க, பார்ட் 2 இருக்குல்ல, அதனால வந்து கொஞ்சம் அப்படியே டேக் ஆஃப் மெதுவா போகுது. நஸ்லின் காமெடி தான் கொஞ்சம் வந்து ரிலீஃபா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டா வர ஒரு சலீம் குமார் பையன் சூப்பரா இருந்துச்சு அவர் காமெடி. அதனால வந்து இது என்னன்னா படம் போர் அடிக்காம போச்சு. ரொம்ப வந்து இது இல்லாம அப்படியே அடக்கி வச்சிருக்கானுங்க. நிறைய கேமியோக்கள்லாம் இருக்குது. இதுல வந்து மூத்தவன் ஒரு மூஞ்சி காட்டாத ஒரு கேரக்டர் இருக்கு, யாரு தலைவர், அடுத்த படத்துல வரும். அது கொஞ்சம் வச்சுட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த படத்துல சாண்டி தான் வில்லன். ஆனா சாண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசா இதாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்குமே ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப வீக்கா தெரியுது. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா,
இவங்க வந்து இந்த கேமியாக்கு கவனம் செலுத்தினதுல வந்துட்டு ஒரு பயங்கரமா இன்னொருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இன்னொருத்தன் வந்து அந்த பெரிய வெள்ளம் அடுத்த பாட்டா தான் வருவான்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இதுல நிறைய விட்டு போனதுல அடுத்த சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வில்ல ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டார்க் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் நவர்ப்பா? ஜோக்கர் தான், வில்லன் தான் நவர்ப்பான். அந்த வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஒரு படமே வந்து ஹிட் ஆகும், பெருசா வந்து பேசப்படும். அதுல வந்து சூப்பர் படங்கள் எடுக்கிறவங்க வந்து இந்த வில்லனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் மெயினா. இதுல வந்து சாத்தன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜோக்கர் மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பழைய ஜோக்கர், அதாவது காமிக்ஸ் ஜோக்கர். இவரு நோலனோட ஜோக்கர். நோலன் ஜோக்கர் வந்து ஹீரோக்கு மேல அவர் வேற மாதிரி. அது வந்து அவன் காமிக் ஜோக்கர். நான் வந்து காமிக்ஸ் பேஸ் பண்ணியே வந்து இந்த சாத்தன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாலேயே மலையாள படங்கள் தான் அதிக பேய் படங்களை வந்து கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பே அப்படி. அவ்வளவு படம் ஹாரர் படம் வந்து அவங்க எடுத்து தள்ளியிருக்கானுங்க. ஒரு தரவாடை வச்சு பல ஆயிரம் படங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மிஸ்ட்ரி வேர்ல்டு அது கேரளா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய மோகன்லால் படம் எல்லாம் இருக்கு, கிருஷ்ண பருந்து, அப்புறம் மம்முட்டியோட அதர்வம், என்னது இவரு நம்ம கத்தனாரு இருக்காருல, அவர் சொல்லி சொன்ன அவரை பத்தி ஒரு படம் வந்திருக்கு. அவர் பழைய படம் பிரேம்நசீர் நடிச்சது. அதுக்காக இப்ப வரப்போகுது ஜெய்சூர்யா படம். அது வந்து இந்த படத்தோட டிராப் நினைச்சிட்டு இருந்தா இப்ப ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விட்டுருக்காங்க. கரெக்டா லோகா ரிலீஸ் ஆகும்போது விட்டுருக்காங்க. அது வந்து நல்ல மூவ் அது. அப்புறம் அனந்த பத்திரம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல. கத்தனாரோட சீரியல் வந்திருக்கு, ஏசியா நெட்ல வந்திருக்கு சீரியல். ஆமா, அதுவும் நல்லாதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், போய் பாருங்க. இது ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் டாக்ஸ் தான் வருது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம், குடும்பத்தோட போய் பார்க்கலாம். நல்ல படம். நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. கல்யாணி வந்து அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பரா தான் இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. இன்னொன்னு வந்து கலர் கிரேட் எல்லாம் நல்ல காமிக்ஸ் டச்சோட பண்ணிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சின் சிட்டி மாதிரி கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. இன்னொன்னு என்ன மேட்டர்னா, அந்த எனக்கு என்னன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள காமிக்கணும் பார்த்தா செட்டுன்னு அப்படியே தெரியுது. அதான் பிரச்சனை. அது அந்த மாதிரியான ஒரு தனி வேர்ல்ட் கிரியேட் பண்ணதுக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு. அது ஓகே, பண்ணலாம், தப்புலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு துருத்தலா தெரிஞ்சு, அவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்த பார்ட்ல இருந்து வில்லனை கொஞ்சம் ஹெவி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா நிறைய. இதுல வந்து நம்ம மிஸ் ஒன்னு வில்லனா அடுத்த வில்லனா வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஃபுல்லாவே காட்டல இல்ல அது. இனி கத்தனார்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் அடுத்த பார்ட் வருவாரு. அது இதுல வந்து ஒரு கேமியோ மாதிரி தானே காமிச்சிருக்கானுங்க. சூப்பரா இருந்துச்சு, அவர் கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. கத்தனாரோட அட்டகாசமா இருந்துச்சு. அதுல ட்ராக்ல இன்ஸ்பயர்லாம் இருக்கு, அது நல்லாவே தெரியுது பார்த்தா. சூப்பரா இருந்துச்சு. நிறைய வந்து உங்களுக்கு இடையில தேவையில்லாத சீன்லாம் வருது. இன்னொன்னு இன்டென்ஸ் இல்ல படத்துல, அந்த இன்டென்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். அது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஒரு லேக் இருந்தாலும் ஓரளவுக்கு இருந்துச்சு. எனக்கு என்னன்னா படத்துல லேக்னே சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஒன்னும் போர் அடிக்கல. ஒரு சிலருக்கு நம்ம சொல்லி போய் பார்த்தா ஒரு சிலருக்கு லேக் அடிக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து எதுவுமே ஏமாத்தாது படம், அந்த அளவுக்கு வந்து நல்லாதான் எடுத்திருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா சாப்டர் 1ங்கறனால சரி ஓகே, இது அந்த மாதிரி ஆடியன்ஸ் தயார்படுத்திட்டானுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில படங்கள் ஒரு படம் பெருசா நிறைய எடுத்து வச்சுட்டு அதை பார்ட்டா பிரிச்சு நம்மள வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அது கிடையாது, எடுக்கும்போதே பார்ட் 1 தான் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். மலையாளம் கேரளா படங்கள்ல வந்து ஸ்கேம் பண்ண மாட்டாங்க எப்பவுமே, மத்த படங்கள் மாதிரி. ஆமா, அது வந்து நல்ல விஷயம். அது இன்னொன்னு வந்து ஒரு துல்கர் சல்மான் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு அறிமுக டைரக்டருக்கு வந்து இவ்வளவு பிரமாண்ட செலவுல வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த கதை மேல அவருக்கு வந்து எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு ஹீரோவை போடாம ஹீரோயின் ஓரியன்டா வந்து பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மேட்டர்னா, இதுல இந்த படத்துல வந்து கன்னடா எல்லாத்துக்குமே சப்டைல் போடுறாங்க. மலையாளத்துல தமிழ் பேசும்போது சப்டைல் போடுறது இல்ல. இதை வந்து டைரக்டர் வேண்டதை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்டர் என்னன்னா, தமிழ் கன்னடா இவங்க பேசுறவங்களா வில்லனுங்க, மலையாளம் பேசுறவங்களாம் வந்து நல்லவங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது டைரக்டர் வேணுன்ட்டே வச்சாரா இல்ல அவருக்கு தெரியலையான்னு தெரியல. அந்த மாதிரிதான் படத்துல வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சாண்டி பேசுறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மனப்பாடம் பண்ணி நான் வந்து இப்படித்தான் ஒரு இதை ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது கேரக்டருக்கு அப்படி வேணும்னு சொல்லி பண்ணிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த லியோல அப்படிதான் பேசுவான், அதனால அப்படி வச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து அவர் வந்து இப்படி வரப்பாதான் நடக்கிறாரு. 2 சட்டைக்கு கஞ்சி போடாம 2 கிளாஸ் உள்ள குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வரப்பாவே தெரியுறாரு அப்படியே. அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த பாடி வந்து இவ்வளவு பெரிய கேரக்டருக்கு தாங்களே நினைக்கிறேன். கொஞ்சம் உடம்பு ஏத்தி இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ அடுத்த பார்ட்ல பயங்கரமான ஒரு கேரக்டரா வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அல்க்ல ஒரு வில்ல வருவான், அந்த வில்ல மாதிரி ஒரு கேரக்டர் அது. அது வந்து என்னன்னா ஒரு 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 பவர் வந்து ஒரு நல்லவனுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு வில்லனுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அதான் இது பேஸ் பண்ணி கதை. அந்த வில்லன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், நல்லவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதான் இந்த படம். அந்த ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவர் வந்து இனி கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய. அதுதான் மெயின் மேட்டர் இந்த படத்துல.
நீ என்ன கடிச்சுக்கன்னு சொல்லுவான். அது நல்ல சீன் அது. நீ வந்து தம்மும் சரக்கு அடிக்கிற, உனக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவான். அதாவது ஒரு டிராக்குலானாலே நீ வந்து ரொம்ப டீ டோட்டலா இருக்கணும், கெட்ட பழகு கூடன்னு சொல்றாங்க.